இந்த ரம்முல பெப்பர் போட்டு வச்சா இந்த கோல்டு காஃப்லாம் பறந்து போயிருமாமே, உண்மையா அது? கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலி இந்த ரம்மு உங்களோட த்ரோட் லைனிங்க இன்னும் டேமேஜ் தான் பண்ணுமே தவிர உங்க கோல்ட் அண்ட் காஃப் வர்சன் தான் பண்ணும். அதுவும் இந்த சுகரி ட்ரிங்க் லாங் டேர்ம்ல அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட்டோட ஸ்ட்ரெயினையும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த எதமா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு டாக்டர், அதெல்லாம் என்ன? போதை. வோட்கா குடிச்சா ஸ்மூதா இறங்குது, அப்ப அது ஹார்ம் இல்ல தானே? ஐயோ, இது ரொம்ப தவறான சிந்தனைங்க. வோட்கா வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால். அப்சார்ப்ஷன் பயங்கர ரேப்பிடா இருக்கும். பால்பிட்டேஷன்ஸ், அரித்மியாஸ் வேணா ஜாஸ்தியா இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. டாக்டர், அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு பியர் குடிச்சா பாடி கூலிங் ஆகுமே டாக்டர், அப்படியா? கூலிங்லாம் ஆகாது, யூரின் வேணா நல்லா வரும். இந்த பியர் வந்து ஒரு எம்டி கேலரிஸ், இதுக்கு கூட சைடுஸா நிறைய கார்ப்ஸ் வேற எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பாடி கூலிங்லாம் ஆகாதுப்பா, நல்லா ஊதி வேணா போகும். டாக்டர், ஜுரம் அடிக்கும் போது பிராண்டி குடிச்சா சரியாகும்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் நீங்க அதை சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? நீங்க ஆல்கஹால் குடிச்சீங்கன்னா டயூரிட்டிக் மாதிரி இருக்கும், அது டீஹைட்ரேஷன் தான் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஃபீவர் டைம்ல தேவையானதே வந்து நல்ல ஹைட்ரேஷன் தான். எப்ப ஆல்கஹால் எடுத்தாலும் தப்பு தான். அதுல ஃபீவர் டைம்ல எடுக்கிறது உங்க கண்டிஷனை ரொம்ப வர்சன் தான் பண்ணும். எப்படி டாக்டர்? ஏன்னா ஆல்கஹால் வந்து உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸை கம்மி பண்ணும். ஆல்கஹால் வந்து டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும், யூரின் ஜாஸ்தி பாஸ் அவுட் பண்ணுவீங்க. டீஹைட்ரேஷனும் லாஸ் ஆஃப் இம்யூனிட்டியும் உங்க இன்ஃபெக்ஷன் வர்சன் தான் பண்ணுமே தவிர எந்த விதத்திலும் உங்களுக்கு அது பெட்டர்மெண்ட் ஆகாது. டாக்டர் 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 No amount of alcohol is safe. Daughter.